ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கட்கிழமை. இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார். மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபஹ் தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்முறுவல் பூக்கிறார். ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில், இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி, இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள், அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் 2 தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தமைப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள்? இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறாள், என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி, வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே, கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது. கையும் விரலும் கண்ணும் மேலே குத்தி கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன், அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, நானும் நீங்களும் 1000க்கு 10,000 மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், 3 தடவை கேட்டார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள்? யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹும்ம ஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது. அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது. ரசூலுல்லாஹ்
தங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கி இருக்கும்? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வாள் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல. ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது? அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது.